வர வர இருமுனாலோ தும்முனாலோ வாய் விட்டு நல்லா சிரிச்சாலோ 1-2 டிராப் யூரின் லீக் ஆகிற மாதிரி நிறைய பெண்கள் ஃபீல் பண்றாங்க. இதுக்கு பேரு தான் யூரினரி இன்கான்டினன்ஸ். வாங்க பார்க்கலாம். வெளியே சொல்றதுக்கு ரொம்ப கூச்சப்பட்டுட்டோ இல்ல 1-2 டிராப் தானே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் நீங்க விட்டீங்கன்னா இது பின்னாடி யூரினோ மோஷனோ ரொம்ப அடக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டு உங்களால வெளியே போறக்கோ இல்ல டிராவல் பண்றக்கோ கூட நீங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது போக கர்ப்பப்பை இறங்குறது, சிவியர் பேக் பெயின் வருதுன்னு ஃபியூச்சர்ல நிறைய காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இது உங்க அடிவயிறுல இருக்க பிளாடரை தாங்கி பிடிக்கிற பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்னஸ்னால தான் இந்த ப்ராப்ளம் வருது. இதை டேப்லெட் மூலியமா சரி பண்ண முடியாது. ஆரம்ப கட்டத்துல இது சில பயிற்சிகள் மூலியமாவே இதை முழுமையா சரி பண்ணிக்கலாம். அந்த பயிற்சிகளை வாங்க பார்க்கலாம். இந்த பொசிஷன்ல உட்காந்துட்டு ஆழமா மூச்சை இழுங்க. மூச்சை விடுறதுக்கு முன்னாடி நம்ம யூரின் போனா எப்படி அடக்குவோம் அது மாதிரி யூரின் போற இடத்த நல்லா டைட்டா கண்ட்ரோல் பண்ணிட்டு மெதுவா விடுங்க. இது மாதிரி ஒரு 10 தடவை பண்ணுங்க. இது மாதிரி 2 முட்டிக்கு நடுவுல பில்லோ வச்சுட்டு படுத்துட்டு மெதுவா இந்த பில்லோவை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்றப்போ யூரின் போற இடத்தையும் டைட் பண்ணுங்க. டைட் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு 10 எண்ணிட்டு திருப்பி ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது மாதிரி 10 தடவை பண்ணுங்க. 3வது எக்ஸசைஸ் இதே மாதிரி பொசிஷன்ல படுத்துட்டு இந்த முட்டிக்கு நடுவுல பில்லோ வச்சு பிரஸ் பண்றப்போ யூரின் போற இடத்தையும் கண்ட்ராக்ட் பண்ணிட்டு மெதுவா உங்களோட இடுப்பை தூக்குங்க. 10 கவுண்ட் பண்ணுங்க. திருப்பி மெதுவா இறக்கிருங்க. இதே மாதிரி 10 தடவை பண்ணுங்க. இப்ப சொன்ன எல்லா எக்ஸசைஸையும் யூரின் போனதுக்கு அப்புறம் பண்ணுங்க. யூரின் ஃபுல்லா இருக்கப்போ பண்ணாதீங்க. இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.